நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கல் அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வியலை வழித்து வராமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், கண்ணியமிகு இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தினால் இன்றைய தினம் அவனுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்ட முஸ்லிமாக அவனை தொழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்கி அவனை பயந்து வாழுகின்ற சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு மத்தியிலே அறிவுரை கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, நேரான வழியின் பக்கம் அழைப்பதற்காக, சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக இறைவன் தன் புறத்திலிருந்து இறை தூதராக அனுப்புகின்றான். அவ்வாறு அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் வாழுகின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு முஸ்லிமான ஆண் எப்படி இருக்க வேண்டும், முஸ்லிமானவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் எப்படி அந்த தேவைகளை அடைய வேண்டும் என்று எல்லா விதமான வழிமுறைகள் நமக்கு தெளிவான முறையிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எதை மார்க்கமாக வழிமுறையாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்கினோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு வாழ்வியலுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத, அவருடைய வழிமுறைகள் இல்லாத சில வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று நாம் நம்முடைய நம்பிக்கையில் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவான முறையில் சுட்டி காமிக்கின்றார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமித்தார்கள், யார் ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்திற்கு நம்முடைய கட்டளை இல்லை என்று சொன்னால் ஃபஹுவரத்துன், அது திருப்பி அனுப்பப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காமிக்கின்றார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்று வருகின்ற நிலையிலே நாம் ஒரு செயலை, ஒரு வணக்க வழிபாடை, ஒரு விதமான நடைமுறைகளை செய்யக்கூடிய அந்த நிலை என்பது அது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையின்படி இருந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது மறுத்துரைக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இன்னும் நம்முடைய சமூகம் செய்யக்கூடிய சில நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நம்முடைய சமூக மக்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே இன்று பரவலாக எல்லா விதமான பள்ளிகளிலும் பேசப்படக்கூடிய உரைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மேராஜ் இரவை பற்றியான செய்திகளை அதிகமாக பேசுவார்கள். மேராஜ் இரவு என்ற ஒரு இரவை ஏற்பாடு செய்து அந்த நாளிலே சிறப்பு வணக்க வழிபாடுகளை வைத்து அந்த நாளில் பல திக்ருகளை செய்யக்கூடிய மக்களாக இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு மோஜிசா என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டி தந்த அந்த மோஜிசா. இந்த துன்யாவில் இருந்து, மக்காமா நகரில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் முகத்தஸ் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து 7 வானங்களுக்கு மேல் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு விதமான நபிமார்களை கண்டார்கள். நபிமார்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள், தொழுகை வைத்தார்கள் என்றெல்லாம் என்ன செய்கின்றோம், ஹதீஸ் கிதாபிலே படிக்கின்றோம். இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்காக, இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக நம்முடைய சமூக மக்கள் அந்த நாட்களில் சிறப்பு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய மக்களாகவும் சிறப்பான நோன்புகளை வைக்கக்கூடிய மக்களாகவும் நம்முடைய சமூக மக்கள் மாறி இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையிலே இது போன்ற வழிமுறை இருக்கிறதா என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் இது போன்ற ஒரு நிலை என்பது இல்லை என்று தான் பார்க்க முடிகின்றது. இல்லை என்றுதான் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளில் நடந்த சில அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளில் கண்ட பல அத்தாட்சிகளை நமக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்களே தவிர, அந்த நாள் வருகின்ற காலமெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு வையுங்கள் என்றோ, அந்த நாள் வருகின்ற காலமெல்லாம் நீங்கள் இரவு நேரங்கள் நின்று வணங்கக்கூடியவர்களாக உங்களுடைய இபாதத்துகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றோ எந்த இடத்திலும் எந்த ஒரு சூழலிலும் இந்த உம்மத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்தை இஸ்லாமியர்களுக்கு சில அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காமிக்கவில்லை, வழிமுறையாகவும் உருவாக்கி தரவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய சமூக மக்கள் இது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது அது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதே போன்று ஃபஹுவரத்துன், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் திருப்பப்படும் என்று நமக்கு தெளிவுபடுத்தி காமித்திருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். அவருடைய எல்லா விதமான காரியங்களும், அவர்கள் செய்த எல்லா விதமான செயல்பாடுகளும் இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக, இந்த மனித சமுதாயத்தை பக்குவப்படுத்துவதற்காக, இந்த மனித சமுதாயத்தை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நேரிய வழியை கொண்டுதான் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பக்குவப்படுத்தினார்கள், நேர்வழிப்படுத்தினார்கள். அந்த நேர்வழிப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரால் கற்றுத்தரப்படாத பல செயல்பாடுகளை, பல வணக்க வழிமுறைகளை நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வணக்க வழிமுறைகள் என்பது அல்லாஹ்விடத்தில் பலனை பெற்றுத்தராத வணக்க வழிபாடுகளாக மாறுவதற்கான பல சான்றுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நாம் நம்முடைய வேண்டுதலுக்காக, நாம் நம்முடைய செயல்பாடுகளுக்காக நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அவைகள் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்காக இஹ்லாஸான முறையிலே நாம் கேட்கக்கூடிய, நாம் வேண்டக்கூடிய நிலையில் அந்த செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை விட்டு தாண்டி இருந்து என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் அந்த செயல்பாடுகள் அமையவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, மக்கா நகரில் இருக்கக்கூடிய அந்த மக்கா குறைஷிகள் அன்றைய காலகட்டத்திலே தங்களுடைய தேவைகளாக எதுவாக இருந்தாலும் அதை கேட்கக்கூடியவர்களாக, அதை வேண்டக்கூடியவர்களாக, அதை பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அந்த மக்கள்கள் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே குஃபார்களாக, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக பார்க்கப்பட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்கின்றது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான், மன்னும் முஷ்ரிக்குகளே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். இப்படி அந்த மக்களை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களே, இறைவனை மறுத்து வாழக்கூடிய மக்களே என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அந்த மக்களை அழைக்கின்றான். அதே இறைவன் சுட்டி காமிக்கின்றான், நபியே அந்த மக்களிடம் சென்று கேளுங்கள், யார் இந்த வானத்தை படைத்தது, யார் இந்த பூமியை படைத்தது, யார் உங்களை படைத்தது, உங்களுக்கு வானிலிருந்து மழையை இறக்குவது யார், உங்களுக்கு உணவை தருவது யார் என்று நபியே அந்த மக்களிடம் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகின்றான், அல்லாஹ் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகின்றான், அல்லாஹ் தான் எங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்றான், அல்லாஹ் தான் வானில் இருந்து எங்களுக்கு மழையை இறக்குகின்றான், அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவை தருகின்றான் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் அந்த மக்கா குறைஷிகள், மக்கா குஃபார்கள் சொன்ன பதிலாக ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சுட்டி காமிக்கின்றான். இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தங்களுடைய தேவைகள் என்று வரும் பொழுது, தங்களுடைய கோரிக்கைகள் என்று வரும் பொழுது, தங்களுடைய வேண்டுதல் என்று வரும் பொழுது அந்த வேண்டுதலில் அந்த தேவைகளை அடைவதற்காக அவர்கள் சில வழிமுறைகளை உருவாக்கி கொண்டார்கள். என்ன வழிமுறை? நாம் பாவம் செய்யக்கூடிய அடியார்களாக இருக்கின்றோம், நம்முடைய பாவத்தின் மூலமாக நாம் இறைவனை நெருங்க முடியாது, அல்லாஹ்வை நெருங்க முடியாது, அதனால் பாவம் செய்யாத சில நல்லவர்களை நாம் செய்வோம், முன்னிறுத்தி நம்முடைய தேவைகளை கேட்போம் என்ற அடிப்படையில் அவர்கள் யாரையெல்லாம் நல்லவர்களாக, அவர்கள் யாரையெல்லாம் முன்னோர்களாக, அவர்கள் யாரையெல்லாம் இறைவனுடைய நேசத்துக்குரியவர்களாக பார்த்தார்களோ அப்படிப்பட்ட மக்களிடம் சென்று தங்களுடைய தேவைகளை முறையிட ஆரம்பித்தார்கள். எப்படி முறையிடுகின்றார்கள்? எங்களுக்கு இன்ன தேவை இருக்கின்றது, எங்களுக்கு ஆரோக்கியம் தேவை இருக்கின்றது, எங்களுக்கு பொருளாதாரம் தேவை இருக்கின்றது, எங்களுக்கு செல்வம் தேவை இருக்கின்றது, எங்களுக்கு இன்ன பிற தேவைகள் எல்லாம் இருக்கின்றது, இந்த தேவைகளை இறைவனிடத்தில் நீங்கள் எங்களுக்கு முறையிட்டு தாருங்கள், இறைவனிடத்தில் எங்களுக்கு நீங்கள் முறையிட்டு தாருங்கள் என்று அந்த மக்கள் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடுவதற்காக இடைத்தரகர்களை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கி அவரிடம் சென்று தங்களுடைய தேவைகளை கேட்க ஆரம்பித்ததனால், அவரிடம் சென்று தங்களுடைய வேண்டுதல்களை வேண்ட ஆரம்பித்ததனால் இறைவன் அந்த மக்களை நமக்கு காஃபிர்கள் என்று, இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள் என்று, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் என்று அடையாளமிட்டு காமிக்கின்றான். ஏன்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இதா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியான் என்னை பற்றி உன்னிடம் கேட்டார் என்று சொன்னால் ஃபஇன்னி கரீப், நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பிரார்த்திக்கக்கூடியவர் என்னிடம் பிரார்த்தித்தார் என்று சொன்னால் நான் அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். நீ பாவங்கள் செய்யக்கூடியவன் தான், நீ பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவன் தான், நீ பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய தேவையை நீ கேட்டே என்று சொன்னால் அந்த தேவைகளுக்கு அல்லாஹ் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதாது ஆனி ஃபலஸ்தஜீபூனி, அவர்கள் என்னிடமே பதிலை வேண்டட்டும், என்னிடமே அவர்களுடைய தேவைகளை கேட்கட்டும், வல்யுமினு பி, என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறக்கூடிய மக்களாக, நேர்வழி அடைந்த மக்களாக இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆனில் சுட்டி காமிக்கின்றான். அப்ப இந்த உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயமும், இந்த உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் தங்களுடைய தேவைகள் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ, தங்களுடைய கோரிக்கைகள் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ, தங்களுடைய பிரார்த்தனைகள் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்வின் மட்டுமே கேட்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பிடம் சென்று முறையிடக்கூடாது,
அந்த படைப்பிடம் சென்று கேட்க கூடாது. அப்படி கேட்கக்கூடிய நிலை என்பது அன்று வாழ்ந்த அந்த மக்கா காபிர்களுக்கும் அந்த மக்கா குறைஷிகளுக்கும் அந்த முஷ்ரிக்களுக்கும் ஒப்பான ஒரு காரியத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது இதா சஅலக இபாதி, நபியே என்னுடைய அடியான் என்னை பற்றி உன்னிடம் கேட்கின்றான், என்னுடைய அடியான் என்னை பற்றி உன்னிடம் கேட்கின்றான், அவனுக்கு நீங்கள் சொல்லுங்க பதில. எப்படி? நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன், நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன். அவன் கேட்டான் என்று சொன்னால், அவன் பிரார்த்தித்தான் என்றால் நான் அவனுக்கு பிரார்த்தனைக்கு பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றேன். இன்னும் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், கால ரப்புக்கும், கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சொல்லுகின்றான், உதூனி, என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், அஸ்தஜீபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் தருகின்றேன். என்ன சொல்லி காமிக்கின்றான்? கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சொல்லுகின்றான், உதூனி, என்னையே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடமே உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், என்னிடமே உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள், உங்களுக்கு என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி அதை என்னிடம் மட்டுமே முறையிடுங்கள். என்னிடம் நீங்கள் முறையிட்டீர்கள் என்று சொன்னால் அஸ்தஜீபு லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றேன், நான் உங்களுக்கு பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றேன் என்று திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவான முறையில் சுட்டி காமிக்கின்றான். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் செய்திருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்திருந்தாலும் கூட, நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு, நாம் நம்முடைய தவறை ஒப்புக்கொண்டு, இறைவா இந்த தவறை செய்து விட்டேன், இறைவா இந்த தவறை நான் இந்த தவறுக்கு சொந்தக்காரனாக மாறிவிட்டேன், இறைவா நீதான் இந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும், நீதான் இந்த பாவத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும், நீதான் இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவனிடம் பிரார்த்தனை செய்வதற்கு, அவனிடம் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு அழகான முறையிலே அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார். ஏன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயம் இருக்கக்கூடிய நாம நம்முடைய தேவைகள் காலம் காலமாக இருக்கக்கூடியதுதான், காலம் காலமாக இருக்கக்கூடியதுதான். அது சிறு பிராயத்திலிருந்து மரணம் அடையக்கூடிய நேரம் வரைக்கும் நம்முடைய தேவைகள் என்று பிறரிடம் கேட்கக்கூடியவர்களாக, பிறரிடம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக, பிறரிடம் கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில் தான் நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் அமைந்து கொண்டிருக்கின்றது. அது கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அது கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது இன்னபிற எந்த ஒரு உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகளை நாம் நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதற்காக இன்னொரு நபரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எல்லா விதமான நம்பிக்கைகளும் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். நாம தேவைகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவைகள் கிடைப்பதற்கு, அந்த தேவைகளை நாம் அடைவதற்கு நாம் முதலில் யாரிடம் சரணடைய வேண்டும் என்று சொன்னால், இறைவா நான் உன்னுடைய அடிமை, இறைவா நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய எனக்கு உன்னை தவிர வேறு எவரால் என்ன செய்ய முடியாது, என்னுடைய தேவைகள் நிவர்த்தி செய்ய முடியாது என்று முதலில் அவனிடம் சரணடைய வேண்டும். முதலில் நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்விடம் சரணடைய வேண்டும். சரணடைந்ததற்கு பிறகு நாம் எதை தேவையுடையவராக இருக்கின்றோமோ அதை அவனிடம் கேட்க வேண்டும், அதை அவன்கிட்ட கேட்கணும். என்னுடைய தேவை என்ன உனக்கு தெரியும், அதை என்ன செய்ய தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளேயே அதை வைத்துக் கொண்டு அவனிடம் கேட்காமல் இருக்கக்கூடிய நிலை என்பது நமக்கு மிக பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது. நமக்கு என்ன தேவை இருக்கின்றதோ, நமக்கு என்ன வேண்டிய ஒரு செயல்பாடாக இருக்கின்றதோ அதை அவனிடம் மன்றாடி, அவனுக்கு முன்னால் நின்று மன்றாடி அவனிடம் கேட்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்தார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காமித்தார்கள், லைஸ ஷைஇன் அக்ரமுன் அலல்லாஹி மினத் துஆ. அல்லாஹ்வுடைய சொல்லி காமிச்சாங்க, துஆவை விட, பிரார்த்தனையை விட அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரிய ஒரு செயல்பாடு என்பது எதுவுமே இல்லை என்று சொல்லி காமிக்கின்றார்கள். என்ன சொல்லி காமிக்கிறாங்க? எனக்கு கல்வி வேணும் என்பதை, எனக்கு பொருளாதாரம் வேணும் என்பதை, எனக்கு ஆரோக்கியம் வேணும் என்பதை, எனக்கு குழந்தை செல்வங்கள் வேணும் என்பதை நான் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றானே, அந்த பிரார்த்தனையை விட, அந்த பிரார்த்தனையை விட, அந்த துஆவை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு செயல்பாடு என்பது இல்லை என்று சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நாம செய்யக்கூடிய அமல்கள்ல சிறந்த ஒரு செயலாக, சிறந்த ஒரு செயல்பாடாக அல்லாஹ்வுடைய சொல்லி காமிக்கின்றார்கள். நம்முடைய தேவையை நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய தேவையை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றோமே, அந்த பிரார்த்தனை தான் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியதாக, கண்ணியமிக்கதாக, சங்கமிக்கதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் லம் யஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் யார் கேட்கவில்லையோ, நல்ல கவனிங்க, நம்முடைய தேவைகளை, நம்முடைய கோரிக்கைகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்காமல் இருந்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு பலர் என்ன செய்றோம், இது மாதிரியான பொடுபோக்கள் தான் இருந்துட்டு இருக்கிறோம், இது மாதிரியான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்களாக இருந்துட்டு இருக்கிறோம். தொழுக முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி எஞ்சி ஓடக்கூடிய மக்களை தான் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சொல்லி காமிச்சாங்க, மல்லம் யஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் யார் கேட்கவில்லையோ, யார் வேண்டவில்லையோ, யார் பிரார்த்தனை செய்யவில்லையோ, யகதபு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கின்றான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, நாம அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் வேண்ட கேட்க வேண்டும், நாம வேண்ட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த விருப்பத்திற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா, அத்துஆ நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அது வணக்க வழிபாடு, அது வணக்க வழிபாடு. அந்த வணக்க வழிபாடை நீங்கள் அல்லாஹ்விற்காகத்தான் செய்ய வேண்டும், அது அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செய்யப்பட வேண்டும். அது அல்லாஹ் அல்லாம வேறொரு நபருக்காக அது செய்யப்பட்டது என்று சொன்னால், அந்த துஆவை, அந்த பிரார்த்தனையை, அந்த வணக்க வழிபாடை இன்னொரு நபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், நீங்கள் முஷ்ரிக்குகளாக, இணை வைக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள் என்று நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அதனாலதான் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக அவர்களை காஃபிர், இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள், இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள், இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் என்று நமக்கு அடையாளம் காமிக்கின்றார். நாம நம்முடைய தேவைகள் அது மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கல்வி தேவைகள் இருக்கலாம், வயதானதுக்கு பிறகு, திருமணம் முடித்ததுக்கு பிறகு குழந்தை தேவைகளா இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், ஆரோக்கிய தேவையா இருக்கலாம், என்ன பிற தேவைகளாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விடம் நாம் முறையிட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். நாமளும் ஆசைப்படத்தானே செய்றோம். நம்முடைய பிள்ளைங்க அதனுடைய தேவையை அடைய வேண்டும் என்பதற்காக, அதனுடைய தேவையை அடைய வேண்டும் என்பதற்காக நம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன் ஆசைப்படுறோம்? நான் தான் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு பாடப்புக்கு வாங்கி கொடுக்கணும், அவனுடைய எழுத்தறிவுக்கும் அவனுடைய படிப்பறிவுக்கும் தேவையான எல்லா விதமான உபகரணம் நான் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நாம முன் வந்து வேங்காத நிலையில் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் வாங்கி கொடுக்கிறோம்னு சொன்னா, நம்மள ஒரு சிலருக்கு என் முள்ள ஏண்டதான் கேட்பான், நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதே மாதிரிதான் பல மடங்கு ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கின்றான், நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்றான், நம்முடைய கோரிக்கைகளை முழுமைப்படுத்துகின்றான், எல்லா விதமான விஷயங்களையும் செய்யக்கூடிய அந்த இறைவன் நாம் அவனிடம் கேட்க வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். நாம் அவனிடம் கேட்க வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். அந்த விருப்பத்திற்காகத்தான் நம்மை படைத்திருக்கின்றான்.
அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இன்னும் சொல்லி காமித்தார்கள், மன் முஸ்லிம் யதுல்லாஹ பிதஅவத்தின், எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய தேவைக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால், லைஸ ஃபீஹா இஸ்முன், அதிலே பாவம் இல்லாமல், வலா கத்தியத்து ரஹம், உறவு முறைகளை துண்டிக்கக்கூடிய அந்த துண்டிப்பு இல்லாமல் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்கின்றானா, அஅதாஹுல்லாஹு பிஹா இஹ்தா ஸலாஸா, 3 வழிமுறைகள்ல ஏதாவது ஒரு வழிமுறையில அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். என்ன சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, ஒரு முஸ்லிமானவர் தன்னுடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார். அப்படி முறையிடக்கூடிய அந்த முறையீடில் பாவம் இல்லை, பாவமான காரியத்தினை அவரு அல்லாஹ்விடத்தில் முறையிடல. அதே மாதிரி உறவு முறைகளை துண்டிக்கக்கூடிய அந்த துண்டிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவரு பிரார்த்தனை செய்யல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பிரார்த்தித்தார் என்று சொன்னால், அஅதாஹுல்லாஹு பிஹா, அல்லாஹ் அதை அவருக்கு கொடுக்கின்றான். இஹ்ரா ஸலாஸா, 3 வழிகளில் ஏதாவது ஒரு வழிகளை செஞ்சிருந்தான், அவருக்கு அதை கொடுத்துருந்தான். எப்படி கொடுக்கிறான்? ஒன்று, அவர் எதை கேட்கின்றாரோ அதை அவருக்கு விரைவாக கொடுத்து விடுகின்றான். அவர் கல்வி கேட்டால் கல்வியை கொடுக்கிறான், அவன் பொருளாதாரத்தை கேட்டால் பொருளாதாரத்தை கொடுக்கிறான், அவன் குழந்தை செல்வத்தை கேட்டால் குழந்தை செல்வத்தை கொடுக்கிறான், அவன் ஆரோக்கியத்தை கேட்டால் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். இப்படி என்ன தேவை இருந்தால் அல்லாஹ்விடம் முறையிடுகிறானோ அந்த தேவையை ரப்புல் ஆலமீன் அவனுக்கு விரைவாக இந்த துன்யாவில் கொடுத்து விடுகின்றான். அல்லது அதை மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு காது தடுத்து வைக்கப்படுகின்றது. அல்லாஹ் நினைச்சாத மறுமையில அவனுக்கு சிறப்பாக கொடுப்பதற்காக, மறுமையில அவனுக்கு சிறப்பாக கொடுப்பதற்காக அதை தடுத்து வைத்திருக்கின்றான். அல்லது அந்த கேட்டானே அந்த கேட்டதற்கு பகரமாக அவன்கிட்ட இருந்து தீமையை அழித்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை செய்தான் என்றால் அந்த பிரார்த்தனைகள் 3 வகையிலே அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதில் ஒன்று, அவன் கேட்டதை கொடுக்கின்றான் ரப்பு. இல்லை என்று சொன்னால், அது அவனுக்கு காலதாமதம் ஆகிறது என்று சொன்னால் அது மறுமை அவனுக்கு சிறப்பாக கிடைக்க போகின்றது. அல்லது அந்த கேண்டுதல் மூலமாக அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். இறைவன் நம்மை படைத்திருக்கின்றான். எதற்காக படைத்திருக்கின்றான்? வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு ஒரு நோக்கத்திற்காக படைக்கவில்லை, வேறு ஒரு நோக்கத்திற்காக படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய நோக்கமே அவனை வணங்க வேண்டும், அவனை அவரிடத்தில் வேண்ட வேண்டும், அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கின்றான். இப்படி படைத்திருக்கக்கூடிய நாம, படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம நம்முடைய தேவைகளை நம்மில் ஒரு சில சமுதாய மக்கள் எப்படி செய்யறாங்க சொன்னால், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சில படைப்புகளிடம் சென்று கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது அல்லாஹ்விடத்திலே இணை வைப்பு என்று பகிரங்கமாக திருமறை குர்ஆனின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அடையாளமிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் சிலரோ தேவைகள் இருந்தும் கூட அல்லாஹ்விடம் கேட்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் வேண்டாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். நமக்கு எவ்வளவுதான் ஆயுள் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தேவைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கோரிக்கைகள் இருந்தாலும் சரி, அதை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது கோபம் கொள்கிறான். அல்லாஹ் நம் மீது கோபம் கொள்கின்றான். அல்லாஹ் கோபம் கொண்டான் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நம்ம அன்றாடம் ஒவ்வொரு ரக்காயத்திலும் தொழக்கூடிய அந்த தொழுகையின் போது சூரத்துல் ஃபாத்திஹா படிக்கின்றோம். அதனுடைய கடைசி வசனமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், உன்னுடைய கோப பார்வை, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், உன்னுடைய கோப பார்வை யாரின் மீது பட்டிருக்கின்றதோ அந்த மக்களுடைய பாதையில் எங்களை வழிநடத்தி விடாதே என்று அல்லாஹ்விடம் வேண்டும் சொல்கின்றானே. அந்த கோப பார்வை என்பது கொடூரமானது, அந்த கோப பார்வை என்பது கொடூரமானது. அந்த கோப பார்வையில் நாம் மாட்டிவிட்டோம் என்று சொன்னால்
நிம்மதி இல்லாத வாழ்வை சுவைக்கக்கூடியவர்களாக, நிம்மதி அற்றவர்களாக நாம் இந்த உலகிலும் மாற்றப்படுவோம், நாளை மறுமையில் மாற்றப்படுவோம். அன்பிற்குரியவர்களே, பிரார்த்தனை என்பது நாம் நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய முறையிடுதல். அது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றான். நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவன் தருவதற்கும் தயாராக இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு முடிவை தரக்கூடிய வாழ்வுதான். நிச்சயமாக நம்மில் எல்லோரும் மரணத்தை அடையவே வேண்டும், அடையக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய தேவைகள் என்பது அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே முறையிடக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வை முழுமையான முறை நம்பிக்கை கொண்டு அவனை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பினை ரஹ்மான் நம்மவர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானா என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இறைவனிடத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைவதற்காக நம்முடைய ஆசை பாசங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இறைவன் எப்படி இறை தூதர் மூலமாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த அடிப்படை நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக நாமெல்லாம் இந்த உலகில் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே முயற்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் இலகுவான முறையில் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய ஈமானையும் முழுமையான முறையில் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹ்வை சார்ந்து இருந்து நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த அகில உலகத்திற்கெல்லாம் அருள்குடையாக அனுப்பப்பட்டவர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனைகள்ல மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிலைபெற செய்வாயாக. எனது உள்ளத்தினை உனது மார்க்கத்தின் மீது நிலைபெற செய்வாயாக என்று ரஹ்மத்துல் ஆலமீன் அகில உலகத்திற்கு மறுபடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம விளங்கிக் கொள்ளணும். நாம இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்வதற்கு, நம்பிக்கையோடு இருப்பதற்கு, ஈமானோடு இருப்பதற்கு யாரால் முடியும் என்று சொன்னால் நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும். இப்ப சமீப காலத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்னபிற சமூக தளங்களாக இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தளங்கள் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில், இஸ்லாமியர்கள் என்ற வெளி தோற்றத்தோடு சில சகோதரிகள் செய்யக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் சரி, சில சகோதரர்கள் செய்யக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் சரி, அது தவறு. ஆண் செய்தாலும் தவறு தான், பெண் செய்தாலும் தவறு தான். இன்னைக்கு சில பெண்கள் செய்யக்கூடிய அந்த தவறை மட்டுமே எல்லாரும் நினைச்சாங்க, சுட்டி காமிக்கிறாங்க. ஆண்களே நினைச்சாங்க, பலர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. டிக்டாக் பண்ணக்கூடியவர்களாக, வாயசைக்கக்கூடியவர்களாக, டான்ஸ் ஆடக்கூடியவர்களாக, பாட்டு பாடக்கூடியவர்களாக, இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றதோ அப்படிப்பட்ட காரியங்களை அழகாக இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது என்ற அடிப்படையில் நகைச்சுவைகளுக்காக, இப்படி பல்வேறுபட்ட விஷயத்திற்காக நாடகம் ஆடக்கூடிய, நாடகத்தில் நடிப்பதை போன்ற ஒரு பாவனை செய்யக்கூடிய மக்களாக நம்மில் இஸ்லாமிய சமுதாய மக்களில் சில இளைஞர்களும் இளைஞர்களும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதற்கு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்று சொன்னால், நாம எதை மார்க்கமாக பெற்றிருக்கின்றோமோ, வேதமாக அடைந்திருக்கின்றோமோ, நபியாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ,
அதைதான் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள், அதைதான் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நான் பகிரங்கமாகவே பாவங்களை செய்யக்கூடியவனா தான் இருக்கிறேன், நான் பகிரங்கமாகவே பாவத்தை செய்யக்கூடியவனா தான் இருக்கிறேன் என்று அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சில வீடியோக்கள் நெசிட்டு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எதற்காண்டி சொல்ல வரோம்னா, உள்ளங்களை புரட்டக்கூடியவன் ரப்பு, உள்ளங்களை புரட்டக்கூடியவன் ரப்பு இறைவன் தான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக அல்லாஹ்விடம் வேண்டி இருக்கிறார்கள், அதை அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் வேண்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பாவத்தில் அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடிய நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும்? எனக்கு எந்த தேவையும் இல்லைங்க, நான் எல்லாத்துலேயும் நியூட்ரலா இருக்கிறேன், எனக்கு தேவைக்கு சாப்பாடு கிடைச்சிருது, எனக்கு ஆரோக்கியம் இருக்குது, எனக்கு என்ன தேவைகள் இருக்குதோ எல்லா விதமான தேவைகள், பேச்சு துணைக்கு என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறா, என் பெற்றோர் இருக்கிறா, எல்லாரும் எனக்கு கிடைச்சாங்க, சரியா இருக்கிறாங்க, எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு, எனக்கு இந்த உலகத்துல தேவைன்னு சொன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் நாம் இருந்தாலும் கூட, அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருந்தாலும் கூட, அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது, அல்லாஹ்விடத்துல நாம வேண்ட வேண்டிய சில நிலைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த நிலைகள் தான் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த நிலை. யா முக்கல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை நிலைபெற செய்வாயாக, உன்னுடைய மார்க்கத்தை உறுதியான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு அடியானாக என்னை மாற்றுவாயாக என்று கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை நாம் அன்றாடம் கேட்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவா, நீ நேர்வழிப்படுத்தியிருக்கின்றாய், எங்களுக்கு நேர்வழியை கொடுத்திருக்கின்றாய், அந்த நேர்வழி நீ யாரின் மீது அருள் புரிந்திருக்கின்றாயோ அந்த அருள் புரிந்தோடைய வழியில் எங்களை நடத்தி செல்வாயாக என்று கேட்க வேண்டிய இடத்துல நாம் இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பாவங்கள் பரவி கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய கட்டாயமான ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கிறோம். அந்த சூழலை நாம் சரியான முறையில் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சூழலில் இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு சரணடைய வேண்டிய ஒரே இடம் நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான். அவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானை உறுதிப்படுத்தி விட்டான் என்று சொன்னால், அவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வலுவூட்டி விட்டான் என்றால் நாம் பாதுகாக்கப்படுவோம். அந்த வலுவூட்டல் நம்முடைய உள்ளத்தில் சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் இறைவன் பாதுகாக்க வேண்டும். சைத்தானுடைய வழி விசாலமாக இருக்கின்றது, அவனுடைய வழிகேடு விசாலமாக இருக்கின்றது. அந்த வழிகேட்டில் நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் இஸ்லாமிற்கு எதிரான பல கருத்துக்களையும் பல செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தேவைகளே இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ்விடம் கேளுங்கள். அப்படி கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதை நம்முடைய மனதில் ஆழ பதிய வைத்து இந்த உலகில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா முஸர்ரிஃபுல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி இலா தஆத்திக். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا.